ஹாய் வியூவர்ஸ், நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெப்பர்ஸ் டிவியின் டகிள்.com. இந்த வாரம் டகிள்.comல நம்ம பார்க்க போறது என்னன்னா, இவரை பத்தி சொல்லணும்னா பொதுவா பொதுமக்கள்லாம் இந்த மலேரியா, டெங்கு, பறவை காய்ச்சல், டைபாய்டு இந்த மாதிரி வியாதிகளுக்கெல்லாம் பயப்படுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப தமிழ் சினிமாவே அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பொதுமக்கள் போயிடுவாங்க. அதே மாதிரி தமிழ் சினிமாவை இவரை பார்த்து பயப்படுதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படியாப்பட்டவர் தான் நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன். குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க, ஆர்ட் பேஷண்ட் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் உஷாரா ப்ரோக்ராம் பாருங்க. அவர் இன்டர்வியூ பார்த்து யாரும் பயந்துடாதீங்க. பக்கத்துல கம்பம் கிம்பம் ஜன்னல் கிண்ணல் இருந்தா அதை பிடிச்சிங்க. ஓகேவா? இன்டர்வியூ பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மிட் நைட் வணக்கம் நிகழ்ச்சியில பார்க்க போற சிறப்பு விருந்தினர் யாருன்னு தெரியுமா? நீங்க தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாரை பார்த்திருப்பீங்க, ரைசிங் ஸ்டாரை பார்த்திருப்பீங்க, டாப் ஸ்டாரை பார்த்திருப்பீங்க, லிட்டில் சூப்பர் ஸ்டாரை பார்த்திருப்பீங்க, சுப்ரீம் ஸ்டாரை பார்த்திருப்பீங்க, இவ்வளவு ஏங்க கிறிஸ்மஸ் ஸ்டார் கூட பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டார் யார் தெரியுமா? அவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். அதனாலதான் இன்னைக்கு அவரை கூப்பிட்டுருக்கோம். நாக்க பிடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்கலான்னு இருக்கோம். ஆனா அவர் நாசுக்கா பதில் சொல்றாரா இல்ல நரிவு ஓடிதாரான்றதை பார்க்கலாம். அவரை பத்தி நினைச்சாலே வார்த்தை வாயில வண்டையா வருது. இருந்தாலும் முன்னாடி கேமரா இருக்குது, மக்கள் பார்த்துனுக்குறாங்க. அதனால நம்ம சைலண்டா இருக்க வேண்டியதாகுது. என்ன பண்றது? ஓகே, இப்போ நம்ம அவரை கூப்பிட்டுருவோம். லெட்ஸ் வெல்கம் கவர் ஸ்டார். வேணாம் இப்படி இருக்கட்டும். வணக்கம் நேயர்களே, இவர்தான் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற செலிபிரிட்டி. செருப்பலடி. என்ன சொன்னீங்க? இல்ல சார், நீங்க தான் செலிபிரிட்டி. அதை நான் கவர் ஸ்டார் சொல்றதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டீங்க. தட்டிங்க நீங்க மட்டும் தான் தட்டிங்க, வேற யாரும் இல்ல. சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். நான் தான் உங்களை கேபிள் டிவில இருந்து பேட்டி எடுக்க வந்திருக்கேன். பெப்பர் டிவி தான் சொன்னாங்க, நீங்க கேபிள் டிவின்றீங்க. இல்ல சார், அப்படி சொன்னாதான் நீங்க வருவீங்க. சொல்லனா கூட நீங்க வருவீங்க, எங்களுக்கு தெரியும். நீங்களும் வேற வழி இல்ல, அதனால கூப்பிட்டோம். நீங்க போர்ட்டபிள் டிவி சொன்னா கூட அங்கேயே நான் பேட்டி கொடுப்பேன்டா. அதான் அந்த கவரு. பாவி, வெறும் கேமரா எடுத்துட்டு ரோட்ல இருந்தாலே பேட்டி கொடுப்பான் போல இருக்குது. ஆமா, இதையும் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம் பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுக்கு ஏன் கவர் ஸ்டார்னு பேர் வந்தது? நல்ல கேள்வி கேட்டீங்க. நல்ல கேள்விதான், தெரிஞ்சுதான் எழுதி எடுத்து கேக்குறோம். சொல்லுங்க பதில. எனக்கு ஏன் கவர் ஸ்டார்னு பேர் வந்ததுன்னா, ஒருத்தரை பார்த்த உடனே கவர் பண்ணிடுவேன். அதனாலதான் என் பேர் கவர் ஸ்டார் வந்ததுடா. இல்லையே, வெளியே வேற மாதிரி சொன்னாங்களே. என்ன சொன்னாங்க? நீங்க இதுக்கு முன்னாடி இந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் கோணி பைய எடுத்துக்கிட்டு ரோட்ல இருக்க கவர் எல்லாம் பொறுக்கி உள்ள போடுவீங்களாமே. அதெல்லாம் வதந்தி. டேய், தலையில மெகந்தி அடிச்சுட்டு உட்காந்தா எங்களுக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? டேய், எனக்கு கண்டிப்பா ஃபியூச்சர் இருக்குடா. ஃபியூச்சர் இருக்கும். ஈச்சர்ல உட்கார வேண்டிய வயசுல ஃபியூச்சரை பத்தி பேசி எதுக்குடா டார்ச்சர் பண்ற? கம்முன்னு உட்காரு. சரி சார், நீங்க தமிழ் சினிமாவுக்கு எப்படி வந்தீங்க? நான் பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் பிடிச்சி அங்கிருந்து வந்தேன். அப்புறம் கோயம்பேடுல இறங்கி அங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி அப்படியே வந்துட்டேன். சார், நான் கேட்டது தமிழ் சினிமாவுக்கு நீங்க எப்படி நடிக்க வந்தீங்கன்னு கேட்டேன். டேய், இவ்வளவு பேசுறியே, என்னுடைய படத்தை பார்த்திருக்கியடா? உங்களோட படத்தையா? ஆமா, என்னுடைய முதல் படத்தை பார்த்திருக்கியா? கரெக்டா சொல்றா. உங்களோட முதல் படத்தையா? ஆமா. ஏன் சரி, நீங்க நடிச்ச முதல் படம் எதுன்னு சொல்லுங்க. நான் நடிச்ச முதல் படம் லத்திகா. சார், நீங்க நடிச்ச முதல் படம் எது அதை சொல்லுங்க. நடிச்ச முதல் படம்னா கண்ணா லட்டு தின்ன ஆசையா. சார், நீங்க நடிச்ச முதல் படம் எது அதை சொல்லுங்க. டேய், கண்ணா லட்டு தின்ன ஆசையா, லத்திகா, நிறைய படம் நடிச்சிருக்கேன்டா. ஏய், இத்தனை படத்தில் நீ நடிக்க வந்தேன்னு சொல்லு. நடிச்சேன்னு சொன்னா அடிச்சே கொண்டுடுவோம். ஒழுங்கா உட்காரு. சரி சார், எப்பவுமே நீங்க ஒரு கூட்டத்தை கூட சேர்த்துக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கீங்களாமே, அது என்ன ரகசியம்? டேய், என்கிட்ட இருக்கிற கூட்டம் நானா சேர்த்த கூட்டம் இல்லடா, தானா அன்பால சேர்ந்த கூட்டம்டா. சார், நான் ரஜினியை பார்த்தது இல்ல சார். ஆனா உங்களை பார்க்கும் போது அப்படியே ரஜினி மாதிரியே தெரியுது சார். இருப்பா இந்தப்பா வச்சுக்க. சார், நான் கமலை பார்த்தது இல்ல சார். ஆனா உங்களை பார்க்கும் போது கமல் மாதிரியே தெரியுது சார். சரி இருக்கட்டும். இந்த சார், நான் விக்ரம பார்த்தது இல்ல சார். உங்களை பார்க்கும் போது விக்ரம் மாதிரியே தெரியுது சார். இந்தப்பா. சார்,
நான் விஜய பார்த்தது இல்ல சார். உங்களை பார்க்கும் போதே விஜய் மாதிரியே தெரியுது சார். நான் கூட விஜய் பார்த்தது இல்லப்பா. அப்படியா சார்? ஆமாப்பா. சார் நான் தனுஷ பார்த்தது இல்ல சார். நானும் பார்த்தது இல்லப்பா. பார்த்தது இல்ல. வேலைக்கு ஆகல. காசு காலி ஆயிட்டா சார்? ஆமா, காலி பண்ணிட்டானுங்கடா. சரி சார். சார் சொல்லுங்க சார். தமிழ் சினிமாவுல டேய் இவ்வளவு பேசுறியே, உனக்கு ஒண்ணு தெரியுமாடா? என்ன சார்? என்ன வச்சு படம் எடுத்தா 100 நாள் ஓடும்டா. 100 நாள் ஓடும். 100 நாள் ஓடும்டா. படம் இல்ல, ஷூட்டிங். சார் தமிழ் சினிமாவுல சில படங்கள் 100 நாள் ஓடுது, சில படம் 200 நாள் ஓடுது, சில படம் 300 நாள் கூட ஓடுது. ஆனா உங்க படம் ஏன் சார் ஓடவே மாட்டேங்குது? டேய் என்னோட படம் ஓடுனாலும் என்னால 100 குடும்பம் வாழுதுடா, வாழுது. பின்னால 1000 குடும்பம் சாவுதுடா. அதை நீ பாக்குறியாடா? சார் டேய் இவ்வளவு பேசுறியே, விஸ்வரூப படத்துக்கு நான் தாண்டா நடிச்சிருக்கணும். வரும்போதே உன்னை அடிச்சிருக்கணும். கம்பெனிட்ட. சார் என்ன சார் இப்ப வந்து கமல் சார் நடிச்ச விஸ்வரூபம் படத்தில் நீங்க நடிச்சிருக்கணும்னு சொல்றீங்க. ஆமா. எப்படி சார், எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா அந்த சாங் வந்து டைட்டில் சாங் ஒன்று ஆடுவாரு கமல் சார். அந்த சாங்கே வந்து என்னதான் டான்ஸ் கம்போஸ் பண்ண சொன்னாங்கடா. ஏய் இது மட்டும் கமல் சார் காதுல கேட்டுது. பல கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுத்த விஸ்வரூபம் படத்தை ரிலீஸ் பண்ணாமலே விட்டுருப்பாராம். சார் அதெல்லாம் போட்டு அதை விடுங்க. சார் இன்னைக்கு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து காம்படிஷன் அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? காம்படிஷன் அப்படி சொன்னா தமிழ் சினிமால வந்து யாரும் கிடையாது. ஹிந்தில தான் இருக்காங்க. ஹிந்தில? ஆமா. பாலிவுட்ல? பாலிவுட்ல யாரு சார்? யாருன்னா ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான், அப்புறம் அமிதாப் பச்சன் சார். அவரெல்லாம் கூட விட்டுறலாம். அவரெல்லாம் கூட விட்டுறலாம். ஆமா. 3 days படத்துல கூட என்னதான் கூப்பிட்டாங்க, ஆனா எனக்கு காஸ்ட் கிடைக்கல சொல்லிட்டு நான் வரலன்னுட்டேன். உங்களுக்கு காஸ்டியூம் இல்ல, நீங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, காஸ்டியூம் இல்ல, கால் ஷீட். ஓ கால் ஷீட். ஆமா. அந்த பல்லால உங்களால பேசவே முடியல சார், பாவம். ஆமா, அதுதான் எனக்கு எப்ப அழகு. ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. கேக்குறவன் கேனையா இருந்தா கேரளாவுல மம்முட்டி ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. என்ன சொன்னீங்க? கேரளாவுல மம்முட்டி ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்களாம். சூப்பரா இருக்கு. இதுதானே என்ன அடுத்த படத்துக்கு டைட்டில் இதான்டா வச்சிருக்க. இது ஒருத்தரோட பேருடா. என்ன சொன்னீங்க சார்? இது ஒருத்தரோட பேருன்னு சொன்னேன். சூப்பர்ரா, இதுவும் நல்லா இருக்கு. என்னுடைய அடுத்த படத்துக்கு இதான்டா டைட்டில். இந்த மாதிரி தான் எல்லா படத்துக்கும் டைட்டில் வைக்கிறதா நீ? என்ன சொன்னீங்க? ஐயோ போதும் சார். சார் வேணாம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். என்ன எப்ப பார்த்தாலும் கை தட்டினே இருக்கீங்க? ஆமா. அப்படியே நீங்களே தட்டிக்கிறது, காசு கூட தட்ட சொல்றது. இல்ல இல்ல, மத்தவங்க தட்ட மாட்டாங்க, அதனால நானே தட்டுவேன். திரும்பி அவங்களும் தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதான் என் பாலிசி. பரவாயில்ல, நல்ல விளக்கம் கொடுக்குறேன் சார். அதாவது நீங்க தமிழ் சினிமாவுக்கு நடிக்க வந்தீங்க, ஓகே. ஹீரோவா எப்படி வந்தீங்க? அது எனக்கு ஒரு விபத்து. அது உனக்கு விபத்து இல்ல, பாக்குற மக்களுக்கு தான் விபத்து. உன்னை வந்து வச்சு எடுக்கிறாங்களே படம், அந்த டைரக்டருக்கு விபத்து. அப்படி சொல்லுங்க சார். சரி சார். அது இருக்கட்டும், இந்த கண்ணால் லட்டு திண்ணி ஆசையா படத்துல வந்து நீங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரம், அதாவது காமெடியா நடிச்சிருப்பீங்க. ஆமா. சரியா? நான் அதுல வந்து முக்கியமான கதாபாத்திரம். மூஞ்ச பார்த்தா 3 நாள் கழுவாத பாத்திரம் மாதிரி இது. என்ன சொன்னீங்க? இல்ல சார், நீங்க தான் முக்கியமான கதாபாத்திரம், அதான் சொல்ல வந்தேன். சார் அந்த படத்துல வந்து நீங்க வந்து காமெடியா நடிச்சிருப்பீங்க. சோ அது வந்து எப்படி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது? வாய்ப்பு கிடைச்சது அப்படி சொல்றதை விட, நான் ரொம்ப பிஸி ஷெடியூல்ல இருந்தேன். அந்த படத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன்னா, சந்தானம் என் வீட்டு வாசப்படி கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை ஏறி இறங்கினாரு. அதனால நான் ஒத்துக்கிட்டேன். இது சந்தானா சார் காதல கேட்டா வந்து ஏறி நீர் வரா தெரியுமா? ஏறட்டும்டா, ஏறட்டும். என்னால ஒருத்தன் ஏறானா நான் குனிய தயாரா. சார் இதெல்லாம் அப்படி குனிய கூடாது சார், கேமரால மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, மக்கள் பார்த்தாலும் பரவாயில்ல. என்னால ஒருத்தன் ஏறானா நான் 10 தடவை குனிய தயாரா. இல்ல சார் குனியாதீங்க, மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க சார். அது இருக்கட்டும், அதாவது டாக்டர் கவர் ஸ்டார் கோணிவாசன் அப்படிங்கிறது உங்க பேரு, சரியா? அதுல வந்து கோணிவாசன் தான் உங்க பேரு. டாக்டர் கவர் ஸ்டார் நீங்க படிச்சு வாங்கின பட்டமா? அது ஒரிஜினாலிட்டியா இருக்காது. இங்க வாங்க, கிட்ட வாங்க, வாங்க. சொல்லுங்க. கவர் ஸ்டார் கோணிவாசன் உங்க பேரு, அதுல கவர் ஸ்டார் நீங்க படிச்சு வாங்கின பட்டமா? தம்பி தம்பி போதும் 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 போதும். போதுமா சார்? ரொம்ப ஒரிஜினாலிட்டியா இருக்கா? இதுக்கு தான் பண்ண சார். நீங்க ஜெனரல் டாக்டரா இல்ல ஆர்டினரி டாக்டரா இல்ல வெட்டினரி டாக்டரா சார்? பேசிக்கலி ஊர்ல ஓட்டுன டாக்டர், நான் ஒரு டென்டல் டாக்டர். ஏண்டா என்னடா இது டிஆர் மாதிரி பேசிட்டு இருக்க? டேய்
டிஆர் நானும் ஃப்ரெண்டுடா. நான் 2 பேரும் சேர்ந்து சூப்பர் படம் கொடுத்துருக்கேன்டா இப்போ. அட பாவி, 2 பேரும் தனித்தனியா வந்தாலே தாங்க முடியாது, இது 2 பேரும் ஒண்ணா வரீங்களா? ஆமா. என்ன கொடுமை சார் இது. டான்ஸ் கூட ஆடி இருக்கேன்டா 2 பேரும் சேர்ந்து. இது வேறயா? ஆமா. மாத்தி மாத்தி பஞ்சு டயலாகும் பேசியிருக்கேன்டா. அது வேறயா? ஆமா. இப்ப நீங்க வந்து 2 பேரும் நடிச்ச படத்தை பத்தி சொல்லிட்டீங்க. அந்த படத்தோட பேர் என்ன சார்? படத்தோட பேரு வந்து ஆர்யா சூர்யா. ஆர்யா சூர்யாவா? ஆமா. இதுல யார் ஆர்யா யாரு சூர்யா? யார் ஆர்யா யார் சூர்யா நீங்களே கெஸ் பண்ணுங்க பாப்போம். சார் சத்தியமா சொல்றேன், சும்மா சும்மா பண்ணுங்க, கெஸ் பண்ணுங்க பாப்போம். என்னால இல்ல, யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. மக்கள்லாம் ஆர்யா சூர்யா மூஞ்ச பார்த்து பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த 2 மூஞ்சில எது ஆர்யா எது சூர்யா யாரால சொல்ல முடியாது சார்? முடியாதுல்ல? முடியாது சார், முடியாதுல்ல, சத்தியமா முடியாது. அப்பனா படத்துல பாடுறா, அதுதான்டா ட்விஸ்ட். மக்களுக்கு கொடுக்கணும் கொஞ்சம் ரெஸ்ட், அவங்க எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்கடா. உங்களால தயவு செஞ்சு விட்டுருங்க சார். சார் இத விடுங்க, ஒரு முக்கியமான கேள்வி கேளுங்க. அதாவது தமிழ் சினிமாவுல நீங்க வந்து ஒரு இலக்கை அடைஞ்சிட்டீங்க, அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் தமிழ் சினிமால ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டேன், இப்ப அடுத்தது அரசியல்ல ஒரு ரவுண்ட் அடிக்க போறேன்டா. தமிழ் சினிமால ரவுண்ட் அடிக்கலாம், அரசியல்ல ரவுண்ட் அடிச்சீங்கன்னா உங்களை ரவுண்டு கட்டி அடிப்பாங்க, அது தெரியுமா? பரவாயில்லடா, என்ன ரவுண்டு கட்டி அடிச்சாலும் சரி உண்டை கட்டி அடிச்சாலும் சரி, ஒருத்தன் அடிக்கிறானா நான் குனிய தயாரா. எது கேட்டாலும் குனிஞ்சிருங்களா சார்? சார் உட்காருங்க சார். சார் அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னே வச்சுக்கலாம், வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் பண்ணுவேன். இல்லடா, ஏழை மக்களுக்கு 100 ஜோடிகளுக்கு நான் கல்யாணம் பண்ணுவேன்டா. சார் நான் காமராஜரை நேர்ல பார்த்தது இல்ல சார், ஆனா உங்களை பார்க்கும் போது காமராஜர் மாதிரியே இருக்குது சார். சார் நான் அறிஞர் அண்ணாவை நேர்ல பார்த்தது இல்ல சார், உங்களை பார்க்கும் போது அறிஞர் அண்ணா மாதிரியே இருக்குது சார். சார் நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நேர்ல பார்த்தது இல்ல சார், உங்களை பார்க்கும் போது எம்ஜிஆர் மாதிரியே இருக்குது சார். சார் நான் நேருவை நேர்ல பார்த்தது இல்ல சார், பார்க்கும்போது உங்களை நேரு மாதிரியே இருக்கீங்க சார். சார் நான் இந்திரா காந்தியை நேர்ல பார்த்தது இல்ல சார். இல்லப்பா. இல்லையா சார்? இல்ல சார். இல்ல இனிமே என்கிட்ட காசு இல்ல. காசு இல்லையா சார்? எல்லாம் காலி. அப்படின்னா போதும் சார், குட்டு குட்டு எல்லாம் காலி ஆயிடுச்சு. போதும் சார், போதும் சார். சார் அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி சொல்லுங்க சார். சினிமா வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றத சொல்லிட்டீங்க, அரசியல் வாழ்க்கையில நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றதையும் சொல்லிட்டீங்க. சொல்லிட்டேன். ஆனா இதுக்கு இடைப்பட்ட கேப்ல போன வாரம் நீங்க ஜெயிலுக்கு போனீங்களே, அங்க என்ன பண்ணீங்க அதை சொல்லவே இல்லையே. நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸா? சார் நீங்க ஜெயிலுக்கு போன வீடியோவை யூடியூப்ல போய் பாருங்க, எவ்வளவு கமெண்ட்ஸ் எழுதிக்கிறானுங்கன்னு. அதுதான்டா எனக்கு தான் விளம்பரம்டா, ஜெயில போறணும் இல்ல எதுல போறணும், ஆனா எனக்கு தான் விளம்பரம். இப்போ ஜெயில நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றத வந்து கொஞ்சம் சொல்லுங்க சார். ஜெயில என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, செக் எடுத்தேன், பாத்ரூம்ல தண்ணி வரலன்னா தண்ணி பிடிச்சி போய் ஊத்துவேன், நிறைய பேருக்கு நான் டான்ஸ் ஆடி காமிச்சிருக்காங்க, நிறைய காமெடி எல்லாம் பண்ணி காமிச்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வாழ்க்கை கடந்தேன் நான். இது போக மத்த நேரங்கள்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மத்த நேரங்கள்ல பாத்தீங்கன்னா கதை எழுதிட்டு இருந்தேன். கதை கதை. ஏண்டா இவர் பெரிய அப்படியே மகாத்மா காந்தி சர்வே எழுதிட்டாரு. டேய் நீ கதை எழுதுனது யாருன்னா பார்த்தாங்கன்னா உனக்கு கழுத மேல உட்கார வச்சு கரும்புலி செம்புலி குத்திடுவாங்கடா. என் மேல ஒருத்த கரும்புலி செம்புலி குத்துறானா நான் குனிய தயாரா. இதுக்குமா? ஆமாண்டா. என்ன சார் நீங்க? சார் இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய மனசு சார். ஆமா எனக்கு பெரிய மனசு தான். ஆமா சார். சார் அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. கேளுங்க, முக்காம கேளுங்க சார். இந்த அதாவது உங்க படத்துல வந்து பொதுவா தமிழ் சினிமாவுல நிறைய பேர் வந்து பஞ்ச் டைலாக் பேசியிருக்காங்க. ஆமா. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரா இருந்தாலும் சரி, அப்புறம் இளைய தளபதியா இருந்தாலும் சரி, அல்டிமேட் அஜித்தா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாம் பேசின பஞ்ச் டைலாக்கை விட நீங்க பேசின பஞ்ச் டைலாக் தான் பவர்ஃபுல்னு மக்கள் பேசிக்கிறாங்க. அந்த வகையில நீங்க பேசின அந்த பஞ்ச் டைலாக் கொஞ்சம் எங்களுக்காக மக்களுக்காக சொல்றேன். கொலை கொலையா முந்திரிக்கா, கவசர் அடிச்சா நீ கத்திரிக்கா, கத்தி கொடுத்து மூக்க வெட்டுவேன். நல்லா ஒரு பஞ்ச் டைலாக்கா? நல்லா இல்லையா? நல்லா இல்ல சார். அப்ப வேற சொல்றேன். தாரியா? ஆமா. என்ன டேய், சில பேரை பார்த்தாதான்டா பிடிக்கும், சில பேரை பார்க்க தான் பிடிக்கும், ஆனா அந்த கவரை பார்த்தோன்னே பிடிக்கும்டா. பார்த்த உடனே பிடிக்குது. நீ என்ன தண்ணி லாரில வர கார்பரேஷன் தண்ணியாடா? டேய் இதெல்லாம் ஒரு பஞ்ச் டைலாக்னு பேசுறேன், உனக்கு கொஞ்சமா மனசாட்சி இருக்கா? மனசாட்சி இருக்கா? இந்த இது பிடிக்கல, அப்ப வேற டைலாக் சொல்லவா? ஐயோ போதும் சார். சார் சரி போதும் சார்.
அடுத்ததா ஒரு முக்கியமான கேள்வி சார். சார் இப்ப தமிழ் சினிமால வந்து அதிகமா ரீமேக் படங்கள் தான் நிறைய பேர் நடிக்கிறாங்க. கண்டிப்பா. அதாவது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சார் இல்லையா, ஆமா. பில்லா படம். அந்த படத்தை வந்து நம்ம அல்டிமேட் தலை வந்து பில்லான்னு நடிச்சிருந்தாரு. ஆமா. அந்த மாதிரி வந்து ரீமேக் பண்ணோம் அப்படின்னா நீங்க எந்த படத்தை சூஸ் பண்ணி நடிப்பீங்க? நான் எந்த படத்தை பண்ணுவேன்னா புன்னகை மன்னன் தான் நான் பண்ணுவேன். என்னது? புன்னகை மன்னனா? அது புன்னகை மன்னன் சார். அதான் புன்னகை மன்னன் தான் நான் பண்ணுவேன். அந்த பல்லு இடிக்குது சாருக்கு, அதான் பேச முடியல. ஆமா சொல்லுங்க சார். எனக்கு பிளஸ் வந்து அந்த பல்லு தான்டா. மைனஸா தான்டா. பல்லு தான்டா. பல்லு தான்டா. சார் இப்ப அந்த படத்தை வந்து உங்களுக்கு புன்னகை மன்னன்னா அது ரீமேக் பண்ணணும் ரொம்ப ரொம்ப நாள் ஆசை. ஆமா. சரியா? அதுல வந்து எங்களுக்காக ஒரு சீன் நீங்க நடிச்சு காட்ட முடியுமா? அதாவது இந்த கிளைமேக்ஸ்ல வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க. தற்கொலை பண்ணிப்பாங்க. ஆமா, என் படத்தை பார்த்து நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு வதந்தி வந்தது. ஆமா, வதந்தி இல்ல அது உண்மை. வதந்தி இல்ல அது உண்மை. உண்மையா? ஆமா, பல பேர் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நானே தூக்க மாட்டீங்களான்னு வீட்டுக்கு போனவன் தான். மாட்டிக்க வேண்டியதான். நான் இந்த மூஞ்ச வச்சு என்ன பண்ண போறீங்க நீங்க? மாட்டிக்கலாம். இந்த மூஞ்ச உயிரோட இருக்கும்போது நான் எதுக்கு மாட்டிக்கணும்னு வந்துட்டேன் திரும்பி. சரி 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 சார். அதாவது இப்ப அந்த படத்துல ஒரு கிளைமேக்ஸ் வந்து நீங்க எங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுனீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். லூசு, அது வந்து கிளைமேக்ஸ் இல்லடா, படத்துடைய ஃபர்ஸ்ட் சீன் அதான்டா. அது எங்களுக்கு தெரியும்டா. அதுல ரேகாக்கு அதான்டா கிளைமேக்ஸ். அதான்டா பண்ணி காட்ட சொல்றேன். பண்ணி காட்டுறா. பண்ணி காட்டுங்க சார். பண்ணி காட்டுங்க. ஏன் உங்களை நீங்களே சொல்லிக்கிறீங்க சார்? சரி, மக்களுக்காக சீக்கிரம் அந்த கண்ணாடியை கழட்டிங்கன்னா உங்க ரியாக்ஷன் தெரியும் சார். கண்ணாடி கழட்டினா நான் பவர் ஸ்டார் மாதிரி தெரிய மாட்டேன்டா. அதுவும் கரெக்ட் தான். இருந்தாலும் மக்களுக்கு வந்து உங்க கண்ணு தான் பார்க்கணும். சோ கண்ணு தான் ஒரு மனுஷனுக்கு உயிர் இல்லையா? அதை வச்சுதான் நம்ம வந்து அவரோட ரியாக்ஷன் வந்து பார்க்க முடியும். சோ நீங்க கண்ணாடி கழட்டுங்க. நீங்க தெரியலனாலும் பரவாயில்ல. அப்படியா? ஆமா. சரி, நல்லா இருக்கா? இல்ல, பவர் சார் உங்களுக்கு நல்லா இருப்பாருன்னு நினைக்கிறேன். பவர் சார் உங்களுக்கு நல்லா இருப்பாரு. அப்ப கண்ணாடி போட்டுக்கிறேன். இல்ல சார் பரவாயில்ல இருக்கட்டும். நீங்க என்ன பண்றீங்க, உங்க ரியாக்ஷன் மட்டும் அந்த கிளைமேக்ஸ் சீன், ரேகாக்கு கிளைமேக்ஸ் ஓகேவா? மலை மேல இருந்து குதிப்பாங்க இல்லையா, அந்த சீன் ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு ஆக்ஷன் நான் சொல்லணுமா இல்ல நீங்களே பண்ணிடுவீங்களா? நீங்க ரேகா மாதிரி பண்ணுங்க, நான் வந்து கமல் மாதிரி பண்றேன். ரேகா மாதிரி நான் பண்ணணுமா? ஆமா. சரி ஓகே சார். கடைசியா ஒரு சிரிப்பு கேட்பாங்க இல்லையா? ஆமா, அதை நீங்க கேளுங்க, எப்படி பண்றேன்னு பாருங்க. ஓகே சார். சார் நல்லா கிபும் ஓடிக்கிட்டா கிட்ட சீனு சீனு எனக்காக உங்க சிரிப்பு ஒரே ஒரு தடவை அந்த பழைய சிரிப்பு சிரிங்க. சீனு வேணாம் சீனு, பயமா இருக்கு சீனு. அந்த சிரிப்பு அந்த சிரிப்பு அந்த சிரிப்பு பாத்தீங்களா சீனு? ரொம்ப கொடூரமா இருக்கு சீனு. சீனு இந்த சிரிப்பு போல சீனு. சீனு வேற சிரிப்பு சிரிங்க. இது நல்லா இருக்கு. ரெடி? 1 1 1 1 1 2 2 2 2 உள்ள கையை பிடிச்சிக்க. சாப்பிடுற ரெண்டு பேரும் உள்ள கை பிடிச்சிக்க. 1 1 1 1 1 2 2 2 2 2 3 சார். சூப்பர் சார். ஆனா இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல கோவிந்தானே வராது சார். நானா தான் கொடுத்தேன் அது விளம்பரத்துக்காக. அதே மாதிரி கொடுத்தீங்க, உங்க படம் எல்லாம் கோவிந்தா தான். ஆனா ஒண்ணு சார், இந்த படத்தை கமல் சார் பார்த்தாரு, ஏன்டா இந்த சீன் அவனை பண்ண சொன்னு என்ன துரத்தி அடிப்பாரு. அடிக்கிட்டு அதுக்காக தானே பண்றது. தெரியும் சார். ஓகே, அதான் சும்மா சொல்லக்கூடாது. சூப்பரா பண்ணீங்க சார். கை தட்டுங்க நல்லா. உட்காருங்க சார். நீங்க வந்து எங்களுக்காக ஒரு சின்ன ஒரே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். அது எதுக்காகனா எங்களோட பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்காக ஒரே ஒரு டான்ஸ், உங்களோட டான்ஸ். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எங்கேயும் டான்ஸ் ஆடுறது கிடையாது. ஏன்னா வந்துட்டு என்னோட டான்ஸ் எல்லாம் பார்த்து கமல் சாரு அப்புறம் பிரபுதேவா இவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்டெப்பை காப்பி அடிச்சிடுறாங்க. அதனால வந்து நான் ஆடுறதில்லை. இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க தான் நான் ஆடுறேன். ஆனால் வந்து நான் ஆடணும்னா கொஞ்சம் இடம் எனக்கு வேணும், நிறைய ஸ்பேஸ் இருந்தால் தான் நான் ஆடுவேன். அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ நான் கிளியர் பண்ண சொல்லிடுறேன். சீக்கிரம் பண்ணுங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணுங்க. சார் இப்போ டான்ஸ் ஆட போறாரு. ஆமாம் சார், எங்க நிகழ்ச்சிக்கு வந்தீங்க, கூப்பிடாமலே வந்தீங்க, பாட்டு பண்ணீங்க, பஞ்சு டயலாக் பேசுனீங்க, டான்ஸும் ஆடிட்டீங்க. உங்களுக்குள்ள நிறைய திறமை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு சார். ஆமா, நீங்க வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன் சார்? ஏன்னா இப்ப நான் திரும்ப வீட்டுக்கு போனேன் இல்லையா, பஸ் ஃபேர் கூட காசு இல்லாம நின்று இருக்கேன். தயவுசெய்து நான் கொடுத்தேன் இல்லையா, தயவுசெய்து கொடுங்க சார். சார் என்ன சார்? சார் நீங்க பார்த்தா சிம்பு மாதிரியே இருக்கீங்க சார். நானா சார்? காசு கூடியா, நீ சொன்னா நான் கொடுக்குறேன்ல, கொடு சார்.
டேய் என்னடா இது, நான் சொன்னா மட்டும் எல்லாம் காசு கொடுக்குற, நீ சொன்னா கொடுக்குறல, நான் சொன்னா குடுறா. குடு. இந்தாங்க சார். தம்பி நான் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்கிட்ட குத்தம்பா. நீங்க பாக்க சூர்யா மாதிரி இருக்கீங்க தம்பி, சூர்யா மாதிரி இருக்கீங்க. இந்தாங்க சார். சூப்பர் தம்பி, நீங்க தான் தம்பி அடுத்த கமல் தம்பி. இந்தாங்க சார். தம்பி நீங்க தான் அடுத்த சிவாஜி கணேசன் தம்பி. சார் எனக்கு பஸ் காசு இல்லை சார், காசு கொடுங்க சார். பேக் பாக்கெட்ல தான் இல்ல சார், எல்லாத்தையும் வாங்கிட்டு இல்ல. எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க சார். நம்பி இப்படிதான் கொடுத்து வாங்கிடுவேன் நானு. பஸ் மக்கள் மத்தியில கொடுப்பேன், பின்னாடி போய் சைட்ல வாங்கிட்டு போயிடுவேன் கம்முன்னு. ஓகே, ரொம்ப அற்புதமா நம்ம சார் வந்து இன்னைக்கு ரொம்ப அற்புதமா கலக்கிட்டாரு. சார் எங்க நேயர்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க, பாய் சொல்லிடுங்க. நிகழ்ச்சியை நம்ம இப்ப முடிக்க போறோம். ஆய் சொல்லணும் அவ்வளவுதானே. இல்ல பாயும் சொல்லிடுங்க, முடிக்க போறோம். எப்படி சொல்றேன் பாருங்க. ஆ, கொலை கொலையா முந்திரிக்கா. போதும் சார். பாய் மட்டும் சொல்லுங்க. பாய் மட்டும் சொல்றேன் அவ்வளவுதானே. ஆமா. பாய் மட்டும் சொல்றேன். பாய் மட்டும். சில பேரை பார்த்த தாண்டா பிடிக்கும், சில பேரை பார்த்து பார்க்க பிடிக்கும்டா, ஆனா அந்த பவரை பார்த்தோன்னே பிடிக்கும்டா. பிடிக்கா 5 நிமிஷத்துல எல்லாருக்கும் பிடிக்கும் சீக்கிரம். பைத்தியம். ஆனா இப்ப முடிக்கணும். முடிக்கணும், அதனால முடிச்சிடலாம். போதும், கண்ணாடியை கழட்டு நம்ம பாய் சொல்லணும். பாய் சொல்லு. ஹாய் வியூவர்ஸ், நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெப்பர்ஸ் டிவியின் டகிள்.com. நான் உங்க மொக்க, நான் உங்க சிக்க. இந்த வாரம் ரொம்ப அற்புதமா பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் வந்து ஒரு புது கான்செப்டோட உங்க எல்லாரும் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க சிக்க. நான் உங்க மொக்க. வார வாரம் ஒரு வித்தியாசமான காமெடி பேசிட்டு நான் போதும்.